நல்லா கவனிக்கலாம். ஆண்டவர் விசேஷங்களை தேவன் நமக்கு தருவார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ். என்ன பிரசங்கிக்கப்படுகிறது என்று நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். அடிக்கடி நம்ம வெளியே போகக்கூடாது. அல்லேலூயா. தெய்வ கிருபை நம்மேல் என்றும் இருக்கும். மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் நான் வாசிக்கிறேன். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஒரு அல்லே சொல்லாமா? இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம எல்லாம் இயேசுவாகிய கர்த்தர் உதித்திருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தில் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சத்திலே நாம் இருக்கிறோம். அவருடைய வெளிச்சத்தில் இருக்கிறதினாலே நாம் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, திகையக்கூடாது, கலங்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் அவருடைய வெளிச்சத்தில் இருக்கிறது போல இருப்பார்கள், ஆனால் அவர்கள் அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அங்கே தான் டேஞ்சர் வருது. கர்த்தருடைய வெளிச்சத்தில் இருக்கிறது போல இருப்பார்கள், அந்தகாரத்தில் வாழ்வார்கள். அந்தரங்கத்தில் இல்லை, அந்தகாரத்தில். இந்த அந்தகாரம் என்கிற வார்த்தை சத்துருக்குரியது. அந்தரங்கம் என்கிற வார்த்தை தேவனுக்குரியது. அவருடைய அந்தரங்கத்தில் நீங்கள் தனிப்பட்ட வேளையில் இயேசுவோடு இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய அவருடைய வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண்கிறீர்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து வாழும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அந்தகாரத்தில் வாழ்கிறவர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் தவறுகள், பாவங்கள், பலவிதமான துர்குணங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கும். அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் துர்குணத்தில் வாழ்வார்கள், ஆனால் அவர்களும் வெளிச்சத்தில் இருக்கிறதை போலதான் இருப்பார்கள். இருளில் இருந்த நம்மை தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். அந்தகார லோகாதிபதியின் கரத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் பிடுங்கினார், பிரித்தார். அவருடைய தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, அபிஷேகம் கொடுத்து, அருமையான அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கத்தக்கதான கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆகினால் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, ஏசாயா தீர்க்கதரிசினால் 16வது வசனம், உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. சரி, மேலே 13வது வசனத்துல வாசிக்கலாம். நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும், செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகள் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகுமிலே வந்து வாசம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிக்கலாம். இங்கே செபுலோன் நப்தலி இவங்க 2 பேரும் 12 கோத்திரத்துல 2 கோத்திரம். இவருடைய வாழ்க்கையில் கவனிக்கலாம். இவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான இருளான வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பயங்கரமான இருள். ஆனால் அவர்கள் 12 கோத்திரத்தார், அதாவது இஸ்ரவேலர்கள். அவர்கள் இஸ்ரவேலர்கள். 12 கோத்திரத்தார், அவர்கள் இஸ்ரவேலர்கள். ஆனால் இருள் இருந்தது. என்ன இருந்தது? இருள் இருந்தது.
மல்கியா புஸ்தகத்திற்கும் மத்தேயு புஸ்தகத்திற்கும் அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கும் கிட்டத்தட்ட 400 வருடங்கள் அந்த ஜனங்கள் இருளிலே வாசம் செய்து, இருள் என்றால் பாவம், அந்தகார லோகாதிபதியின் ஆளுகையில ஆட்சிக்குள்ள அந்த 12 கோத்திரங்களும் இருந்தது. அல்லேலூயா. அந்த 12 கோத்திரங்களை விடுவிக்கும்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாக ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொன்னபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தேசத்தில் பெத்லகேமே என்கிற ஒரு அருமையான தேசத்தில் ஆண்டவர் வந்து பிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் தேவன் வரப்போகும் காலம் கிட்டத்தட்ட 2024 வருடங்கள் முடிய போகிறது. இப்போ இந்த நாளில் தேவன் வருகை சமீபமாயிருக்கிறது. இந்த வருகையில் நாம் வெளிச்சத்தை நாட வேண்டும். வெளிச்சத்தில் இருக்கிறவர்களை போல அல்ல, நாம் வெளிச்சத்திலேயே இருக்க வேண்டும், வெளிச்சத்திற்குள்ளே வாழ வேண்டும். அதற்கு ஆண்டவரை நாம் சரியாய் பிடித்து கொள்ளும்போது, உறுதியாய் பிடித்து கொள்ளும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அனுதினமும் தேவனோடு பேசுகிற பழக்கம், அதுதான் ஜெபம். தேவனோடு பேசுகிற பழக்கம் தான் ஜெபம். இந்த தேவனோடு பேசுகிற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை சத்துரு தொடமாட்டான். அந்த லோகாதிபதி, அந்தகார லோகாதிபதி அவர்களை தொடவே மாட்டான். ஏனென்றால் அவர்கள் தேவனோடு பேசுகிறவர்கள். அப்படி என்றால் யாரை தொடுவான்? அல்லேலூயா. யாரை தொடுவான்? அந்தகாரத்தை விரும்புகிறவர்கள், இந்த உலகத்தை நேசிக்கிறவர்கள், உலகத்தில் அன்பு வைக்கிறவர்கள், உலகத்தோடு பின் செல்லுகிறவர்கள். அல்லேலூயா. அவர்களால் தேவனோடு பேச முடியாது, தேவனோடு பேச முடியாது. அல்லேலூயா. 13 வயதிலிருந்து ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கலாம். 13 வயதிலிருந்து தேவனோடு பேச ஆரம்பிக்கலாம். எது வரையிலும்? 100 வயது வரையிலும், 100க்கு மேலே ஆண்டவரோடு பேசலாம். அல்லேலூயா. இந்த பழக்கம் இருக்கிறவர்கள் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லுகிறதற்கு வந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். பிதா அவர் ஆயத்தமா இருக்கிறார். பிதா சொன்ன உடனே அவர் இறங்கி வந்துடுவார். அல்லேலூயா. ஆகையினால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொய் பித்தலாட்டங்கள், சினிமா நாடகங்கள், குடி வெறிகள், சூதாட்டங்கள், களியாட்டங்கள், அல்லேலூயா, இதெல்லாம் அந்தகார லோகாதிபதி ஏற்படுத்தின ஒரு தவறான வழி, ஒரு தவறான வழி. இந்த தவறான வழியிலிருந்து உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் மிக ஜாக்கிரதையாக நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது தேவன் மகிமைப்பட இயேசு கிறிஸ்து வல்லவராக. செபுலோன் அப்புறம் நப்தலி என்ன நாடுகளில் எல்லைகள் இருக்கும் கடற்கரை அருகான கப்பர் நமக்கு வந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புற ஜாதியாருடைய கலிலேயாவிலே. அல்லேலூயா. இப்ப இவர்கள் இருளில வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில தேவன் அங்கே போய் நின்றார். இன்றைக்கும் இருளில வாழ்கிற, ஞானஸ்நானம் பெற்று இருளில வாழ்கிற யாவரையும் ரட்சிக்க ஆண்டவர் வந்து நின்று கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் சீக்கிரத்தில் என்னிடத்தில் வருவார்களா என்று காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் வாழ்க்கை தருகிறார். இந்த பூமியில ஒரு குறையில்லாம வாழலாம். நீங்க இந்த பூமியில ஒரு குறையில்லாமல் வாழ்கிறதற்கு இயேசப்பா உங்களுக்கு நன்மை செய்வார். அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. 17வது வசனத்தை வாசிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு சபை சொல்லக்கூடாது.
நான் மனம் திரும்பிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்னு யாருமே இந்த வார்த்தை எனக்கு இல்லை, இந்த வசனம் எனக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். வாரத்தில் 7 நாளா 7 நாளும் ஆண்டவர் ரட்சிப்பை நாம் பார்க்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறாங்க, அல்லேலூயா, ஆமா நான் தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே, எனக்கு எதற்கு ரட்சிப்பு? அல்லேலூயா, அல்லேலூயா. யூதாஸ் கூட ஞானஸ்தானம் எடுத்தான். எவ்வளோ ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அல்லேலூயா. சத்துரு அவர்களை இழுத்து விடவில்லையா? நாம் வாழ்ந்த வாழ்க்கை பார்த்துட்டு ஏசப்பண்ட சொல்லணும், இந்த மாதம் என்னுடைய மனம் கரைப்படவில்லை. அவன் தான் வெளிச்சத்தில் வாழ்கிறவன். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் என் மனம் கரைப்படவில்லை, உமது பந்தியிலே நான் ஆயத்தமாக நான் தயாராயிட்டேன். சொல்லணும், ஆண்டவரை பார்த்து, தேவனை நோக்கி பார்த்து சொல்லணும். டைம் பாஸ் பண்றதுக்காக நாம் எதையோ பார்த்து மனம் கரைப்பட்டு போகிறது. மனம் கரைப்பட்டு போகிறது. அல்லேலூயா. டைம் பாஸ் பண்ணணுமா? மனம் கரைப்பட்டு போன பிறகு உனக்கும் தேவனுக்கும் எந்த விதமான கனெக்ஷன், நோ கனெக்ஷன் இருக்காது. ஒரு சிம்பிளா சத்துரு தட்டிடுவாங்க, நம்மள சிம்பிளா தட்டி விட்டுருவான். வெளிச்சத்தில் தான் வாழ்ந்திருப்போம் போன வாரம். ஆனா இந்த வாரம் நம்முடைய மனம் மாற்றி, மனதை ஏமாற்றி, ஏதாவது ஒரு காட்சி காட்டி அதில் விழ செய்வான். ஆகையினால் நாம் மிக ஜாக்கிரதையாய், இன்றைக்கு தேவன் வருவாரானால் அவருடைய பாதத்திற்கு போக வேண்டும். அதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். உங்க ஜபத்துல சொல்லணும், ஆண்டவரே, இந்த வாரம் முழுதும் என் மனசை கரைப்படாம காத்துக்கிட்டேன், இன்னொரு வாரமும் எனக்கு பலன் தாரும். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், தேவன் நிச்சயம் உங்களை செய்யும், உங்களை ஆசீர்வதிப்பார். உன் மனம் கரைப்படாமல் ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்கிறதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை போல ஒரு இரக்கமுள்ள தெய்வம் யாரும் இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் அந்த ரோடு என்ன ரோடா? தங்க வீதியாம். பரிசுத்தமான்களுக்கு, இந்த பூமியில தேவனை நேசித்தவர்களுக்கு, இந்த பூமியில இயேசுவோடு பழகினவர்களுக்கு, இந்த பூமியில இயேசுவோடு பேசினவர்களுக்கு, இந்த பூமியில இயேசுக்காக தன் மனம் கரைப்படாமல் காத்து கொண்டவர்களுக்கு அங்கே என்ன வீதி? தங்க வீதி. தங்கத்துல நடக்க போறோமா? நம்ம தங்கத்தின் மேல நடக்க போகிறோம். நம்மளுடைய நடை தங்கத்தின் மேல. அழகான ஒரு விசேஷமான அப்படிப்பட்ட உலகம் இங்கே அங்கே இருக்கிறது போல இங்கே இருக்காது. அவள் ஒரு அழகான தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் தேவன் உன்னை ஆயத்தப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களை போராமையா நினைத்தாலும் மனசு கரைப்பட்டுடும். தன்னை ஒரு பெருமையா நினைச்சாலே மனசு கரைப்பட்டுடும். இது ரெண்டும் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், உதவாதது. யார் அது சொன்னது? ரொம்ப நன்றி உங்களுக்கு. நல்லா கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? தங்க வீதியில ஆண்டவர் உன்னை நடக்க செய்ய போறாருமா. அல்லேலூயா. தங்க வீதியில டைல்ஸ் வைத்த கால் கூசுது. அவங்களுக்கு ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம். டைல்ஸ் நடந்தால் கால் கூசுது அப்படின்ட்டு என் மனைவி நல்ல இடத்தில் நடக்கணும் அப்படின்னு காஸ்ட்லியான பேட்டு அந்த புருஷன் வாங்கி கொடுக்குற காஸ்ட்லி பேட்டு.
அதில் நடந்து நடந்து சமைக்க போக கொள்ள அதுக்கு அவங்களுக்காகவே ஒரு காஸ்ட்லி மேட், அதில் நடந்து என் மனைவி போனோம். உயிரோடு இருக்கணும் என் மனைவி, இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அவங்க பேர் சந்தோஷம். அல்லேலூயா. சாதாரண ஒரு புருஷன் அல்லேலூயா தான் மனைவி நல்ல காஸ்ட்லி மேட்ல நடக்கணும், அவங்களுக்கு எந்த தீங்கு வரக்கூடாது, அவங்க உயிரோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு புருஷன் அவ்வளவு விசேஷங்களை செய்கிறான் என்றால் உன் தேவன் உனக்கு எவ்வளவு செய்வார், உன் தேவன் உனக்கு எவ்வளவு செய்வார். இங்க நீ ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை தான், இங்க அவரோடு பேசுகிற பேசிதான், இங்க அவரோடு கூட நீ ஜெபிக்கிற ஜெபந்தான் உனக்கு தங்க வீதியில தேவன் உன்னை நடக்க செய்ய போகிறார். அதற்காக தான் இந்த வெளிச்சம், அதற்காக தான் தேவன் உன்மேல் உதித்தார். அல்லேலூயா. விசேஷங்களை தேவன் உனக்கு செய்கிறதற்கு, அதுவும் தேவ தூதர்களைப் போல, அல்லேலூயா, தேவ தூதர்களைப் போல ஆண்டவர் நம்மை அப்படி மாற்றுகிற ஒரு சர்வ வல்ல தேவன். அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பிரைஸ். மேல வாசிக்கலாம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில், இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கலிலேயா கடல் ஓரமா ஆண்டவர் வந்துட்டு இருக்கிறார், கவனிக்கலாம். அல்லேலூயா. ஆமா, தங்க வீதியில நடக்க போகிறவர்களை கவனிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அசிங்கமான உன் காலை, கேவலமான உன் காலை, பாவத்தில் நடந்த உன் காலை பரிசுத்தமாக்கி உனக்கு தங்கு வீதியில நடக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கி, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அதை தான் சொல்ல முடியும், அவருடைய சார்பாக சொல்கிறேன், கர்த்தருடைய சார்பாக சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாத. அது இமைப்பொழுதில் அது கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், இந்த கண் சிமிட்டது பாருங்க, அவளுக்கு அவ்வளோதான். அதுக்கு நீ பரிசுத்தமாக காத்துட்ருக்கணும். நீ காத்திருக்கிறது தான், இந்த உலக காரியத்தெல்லாம் விட்டு விலகி நீ காத்திருக்கணும். இமைப்பொழுது அவ்வளோதான், அந்த டச் தான். அதுக்குள்ளே நீ பரலோக ராஜ்யத்தில் தங்க வீதியில் நிற்ப. வெண்வஸ்திரம் தரித்து கைகளில் குருத்தோலை ஏந்தி வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக அழகிய ரூபத்தோடு விசேஷமாக அற்புதமாக உன்னை கர்த்தர் நிறுத்தி ஆசைப்படுகிறார். உன்னை நிறுத்த தேவன் ஆசைப்படுகிறார். மிஸ் பண்ணிடாது. அதை இது பார்த்து கெட்டு போகக்கூடாது. அந்தகார வாழ்க்கை வேண்டாம். உன் அந்தரங்கத்தில் தேவனோடு வாழு, அவரோடு பேசு, சொல்லு, ஆண்டவரே இந்த வாரம் முழுதும் என் மனதை கரைப்படாமல் நான் காத்து கொண்டேன், கண்டதை நான் பார்க்கலப்பா. இன்னைக்கு காத்திருந்தாதான், காத்திருக்கிறவர்களுக்கு தான் அது கிடைக்கும், காத்திருவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். வெளிச்சத்தில் இருப்பாங்க, வெளிச்சத்தில் இருக்கிறது போல இருப்பாங்க, ஆனால் அவருடைய இருதயம் சத்துரு கேடுபாடாக மாற்றி இருப்பான். அல்லேலூயா. கலிலேய கடல் ஓரமாய் ஆண்டவர் நடந்துட்டு வரும்போது பேதுருவை பார்க்குறான். அல்லேலூயா. பேதுருவை பார்க்குறான், அவனுடைய சகோதரன் அந்திரேயாவை பார்க்குறான். அல்லேலூயா. உடனே அவங்களை என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். உன்னை பார்க்கும்போது கூட, உன்னை அழைக்கும்போது கூட தேவன் அந்த நினைவோடு தான் உன்னை அழைச்சார். உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஆனால் சத்துரு அதை வேற மாதிரி மாற்றிட்டான், அந்தகார லோக அதிபதி. அல்லேலூயா. இங்கேயே மனுஷரை பிடிச்சிக்கிறான். எல்லா சபையிலும் இந்த கேவலமான வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது. இங்கேயே மனுஷர்களை பிடிப்போம். ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்திருக்கல, இங்கே இருக்கிறவங்கள ஆதாயப்படுத்தி சாபத்தை வாங்கிக்க கூடாது. இது பயங்கரமான ஒரு காரியம். அல்லேலூயா.
தேவன் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறதுக்காக தான் தேவன் அழைத்தார் உன்னை. நாம் இஸ்ரவேலர்கள், ஊழியர்கள், என் ஊழியக்காரர்களே என்று இஸ்ரவேலை தேவன் அழைத்தார். ஞானஸ்நானம் பெற்ற, அபிஷேகம் பெற்ற யாவரும் இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். உன்னுடைய வேலை என்ன? இயேசுக்காக ஒரு மனிதனை பிடிக்க வேண்டும், ஒரு குடும்பத்தை பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதன் மட்டுமல்ல, மாதம் மாதம் கனி தருகிற பச்சையான ஒலிவ மரமாக தேவன் உன்னை பார்க்க விரும்புகிறார். நீங்க செய்தாதான் ஆண்டுடைய தேவன் மேல பிரியமா இருக்க முடியும். ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட டாட்டா நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து பாருங்க, அது நல்லா இருக்காது. கவரில் போட்டு கொடுத்தா தான் நல்லா இருக்கும், ஒரு மதிப்பு வரும். பாருங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு கவர் கொடுக்காத வந்து சாப்பிட்டு வந்தால் நல்லா இருக்குமா? உள்ளம் உறுத்தம். சிலர் கூட்டம் இருக்குது, எங்கெங்க கல்யாணம் இருக்குது, அதாவது ஆம்பளை கூட்டங்கள் அங்கங்க போயிடுறாங்க. எங்க சொந்தக்காரில் கூட 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு அல்லையே சொல்லாமா, கரெக்டா போய் நின்றுவாங்க அவங்க 3 பேரும். அது வேறங்க. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் சொல்றார் சீடல் பார்த்து, நீங்கள் என் நண்பர்கள் அப்படின்னு சொல்றார். அங்கே கல்யாணத்துக்கு போகும்போது கவர் கொடுக்காம வந்தா நல்லா இருக்காது. உன்னுடைய ஆண்டவருடைய திருமண நாளில் நீர் கொண்டு போகிறது என்னவென்றால், நீர் பிடித்த மனிதர்கள் தான். அதுதான் பாக்கியம், அதுதான் நீ கொண்டு போகிற கிஃப்ட், அதுதான் நீ கொண்டு போகிற. ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை இந்த பூமியிலிருந்து ஒன்று கொண்டு போகிறன்னா நீர் பிடித்த ஆத்துமா தான். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது உன்னை பார்த்து ஆண்டவர் ஸ்மைல் பண்ணுவாருங்க. அல்லேலூயா. உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, எனக்காக நீ பூமியில் இருக்கும்போது சில ஆத்துமாக்களை அவதைப்படுத்தியிருக்கிறார், உனக்காக நான் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த விருந்துக்கு கலந்து கொள். மகிழ்ச்சியோடு ஒரு வரவேற்பை அங்கு கருத்து கொடுப்பார். வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் மட்டும் அதை செய்ய முடியும், அவரோடு பேசுவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அவரோடு பேசாதவர்கள், வெளிச்சத்தில் இருக்கிறது போல் அந்தகாரத்தில் வாடுகிறவர்கள், அவர்களால் முடியாது. ட்ரை பண்ணா கூட முடியாது, ஆசைப்பட்டா கூட முடியாது. அந்த அந்தகார லோகாதிபதியை சீ என்று வெறுத்து உலகத்தின் ஆசை இச்சைகளை தூக்கி எறிந்து என் இயேசு போதும் என்று நீ திரும்பும் போதுதான் அந்த கிருபை மக்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஏதோ நானும் வரேன் போறேன், இந்த வாழ்க்கையை விட்டுருங்க ப்ளீஸ். சபை கூடுதலை விடாதீங்க. அதே நேரத்தில் நீ ஆண்டவரை கனப்படுத்துகிறதை விடவே விடாத. அல்லேலூயா. நீ கர்த்தரை கனப்படுத்த 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 ஆண்டவனை கனப்படுத்தி கொண்டே இருப்பார். அது நிமித்தம் எவ்வளவு கிருபை தெய்வன் தரார் கொடுக்கிறார் தெரியுங்களா? அல்லேலூயா. எவ்வளவு கிருபை தரார் கொடுக்கிறாருங்க தெரியுங்களா? ஆண்டவரை நம்ம மாதம் மாதம் கனப்படுத்துகிறோம், அதுக்குண்டான கிருபை தேவன் கொடுத்துடுறாருமா. நொடிக்கு நொடி ஆண்டவர் எங்களை காக்கிறாருங்க. நொடிக்கு நொடி, ஒவ்வொரு நொடியும் தேவன் எங்களை காக்கிறார். அதை நாங்கள் நன்றாய் உணர்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் அவருக்கு ஆத்தும ஆதாயப்படுக மனிதனை பிடிக்கிறதும் அவரை கனப்படுத்துகிறதிலும் இருளில் வாழ்கிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. வெளிச்சத்தில் வாழ்கிறவர்கள் அது ஓயாமல் செய்யும் போது என் தேவனுடைய கிருபை உன் மேல் இருக்கும். இந்த பூமியினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் உனக்கு சந்தித்து உன்னை சுகமாய் தாங்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்க என்னை பின்பற்றி வாங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக நான் மாற்றுவேன் என்று சொன்னார். உடனே அவங்க என்ன பண்றாங்க? உடனே அவர்கள் அவர்களை விட்டு அவருக்கு பின் சென்றாங்க. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். மீன் பிடிக்கிறதை விட்டுட்டு ஏசப்பாக்கு பின் செல்றாங்க. உடனே, நல்லா கவனிக்கணும், உடனே செய்யறாங்க பாருங்க. அவங்க மேல ரொம்ப பிடிக்கும் ஏசப்பாக்கு. உடனே உடனே உடனே. அல்லேலூயா. உடனே நீங்க செய்து பாருங்க, தேவன் விசேஷங்களை செய்வார். எது தேவனுக்கு பிடிக்காதோ, வெளிச்சத்தில் வாழ்கிறேன்னு சொல்லுகிற நாம தேவனுக்கு எது பிடிக்கலையோ அதை உடனே விட்டுடணும்.
உடனே விட்டு பாருங்க, ஆண்டவன் கூட வந்துடுவார். சிலர் வாழ்க்கையில ஒண்ணுமே நிறைவேறாது, அவங்க அந்தகாரத்தில் இருப்பாங்க, அந்தகாரத்தில் இருப்பாங்க, அந்தரங்கத்தில் உண்மை இருக்காது. அதனால் தேவன் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அவருடைய செவிக்கு அந்த வார்த்தை போகவே போகாது. அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணா கூட அந்த கூரைக்குள்ளவே நின்றுடும். அவங்க அந்தகாரத்தில் உண்மையாக இருந்து பாருங்க, அது ஆண்டவர்கிட்ட போகும். அல்லேலூயா. உடனே உடனே நீ என்னென்ன ஆண்டவருக்கு விடணுமோ உடனே விட்டுடு. அது கடைசி நாள் நீ விடலைன்னா கடைசியில் உன்னை ஏமாத்திடும், கடைசியில் உன்னை ஏமாத்திடும். இன்றைக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்க்க பேச தொட, இன்றைக்கு பார்க்க பேச தொடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நாளைக்கு உன்னை கைவிட்டுடுமா அது பிரதர், நாளைக்கு உன்னை கைவிட்டுடும். அந்த தங்க வீதிக்கு, அந்த அற்புதமான தேசத்திற்கு வர முடியாது. உன்னை அழைத்த அழைப்பே அவர் அங்கே நிற்க வைத்து உன்னை அழகு பார்த்து, அல்லேலூயா, அவர் ரசிக்கிறதுக்கு தான் தேவன் உன்னை அழைத்தார். ஏன்னா நீ அவருடைய சாயல். நாம் தேவனுடைய சாயலாக இருக்கிறதுனால இந்த கிருபை தேவன் தருகிறார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின் செல்லுமா, ஒவ்வொரு வாரமும் தேவனை விடாத. அல்லேலூயா. ட்ரை பண்ணு, முடியலன்னா ட்ரை பண்ணு. வேலையா ட்ரை பண்ணு. அல்லேலூயா. வேலையா ட்ரை பண்ணு, விடாத, முடிந்த அளவுக்கு விடாத. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நில். நிற்க நிற்க அட்டண்டன்ஸ் அங்கே ஏறிட்டே இருக்கும். அல்லேலூயா. அங்கே அட்டண்டன்ஸ் ஏறிட்டே இருக்குமா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக. கீழே வாசிக்கலாம். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடன் படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இன்னும் 2 பேரை தேவன் அழைக்கிறார். அவங்க வீட்டுக்காரங்க, அவங்க பிடிக்கிற மீன் பிடிக்கிறது அவங்க என்ன பண்ண பழுது பார்த்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம கூட இந்த சாமான் செட்டு, அப்புறம் துணி மணி, வீடு பெருக்கிறது, அல்லேலூயா, எவ்வளோ காரியங்கள் இருக்கும். கவனிக்கலாம், எவ்வளோ காரியங்கள் இருக்கும். பழுது பார்க்குற வீட்டை பழுது பார்க்குற காரியங்கள் நிறைய இருக்கும். பக்கத்து வீட்டம்மா வந்து சொல்லும், ஏங்க இன்றைக்கு சபைக்கு வரவே இல்லை, ரொம்ப சாமான் இருந்ததுடி, துணி நிறைய இருந்ததுடி, அதனால தாண்டி நான் வரல. அடிப்போடின்னு சொல்லுவார் ஆண்டவர். சிலர் அப்படி வாழ்கிறார்கள். பழுது பார்க்கிற வேலை எங்கே? கர்த்தரை ஆராதிக்கிற நேரங்களில், ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது பழுது பார்க்கறது இருக்கக்கூடாது, உடனே விட்டுடணும். அன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் இல்லை, பரவாயில்ல, நீ பிளாக் அண்ட் பிளாக்ல வா, தேவன் உன்னை தள்ளவே மாட்டார். என் தேவன் உன்னை தள்ளுகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஏங்கா வரல? காணிக்க போட காணிக்க இல்லடி, அதனால வரல. அதெல்லாம் உன்னை தேவன் கேட்கல. அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதி, வந்து அவருடைய நேரத்தை பிடித்துக்கொள், அவரை பற்றிக்கொள். இதெல்லாம் 2வது. பழுது பார்க்கிறதை தூக்கி எறி, தேவனுடைய சமூகத்துக்கு வா. ஆண்டவனை ஒருபோதும் கைவிட மாட்டார். என் தேவன் உன்னை விட்டு விலகவே மாட்டார்மா. அவரை தேட ஆரம்பிச்சிட்டாலே அவர் உனக்கு அடிக்கடி தென்பட்டு கொண்டே இருப்பார், அடிக்கடி தென்படுவார். அல்லேலூயா. உன்னை சந்தோஷப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார். சாத்தான் சொல்லுவான், சில பக்கத்து மக்கள்லாம் சொல்லுவான், ரொம்ப ஜெபம் பண்ணாக்கா ரொம்ப பாடு வருது. இதெல்லாம் சாத்தான் சொல்றது. அல்லேலூயா. இதெல்லாம் அந்தகார லோகாதிபதி உன்னை ஏமாற்றுவான், ஜாக்கிரதையா இரு. என்ன வந்தாலும் ஜெபத்தை விடாத, ஒரு பெரிய வெற்றி உன் வீட்டு மேல சிலுவை கொடி பறக்குங்க. ஜெபிக்கனுடைய வீட்டு மேல சிலுவை கொடி பறக்கும். ஜெபிக்கனுடைய வீட்டு மேல சிலுவை கொடி பறக்கும். அல்லேலூயா. தேவன் விசேஷங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். ஜெபிக்காத வீட்டு மேல பாலாஸ்டிக் பாம் வந்து விடும். அல்லேலூயா. அந்த பாம் ரொம்ப மோசமானது.
அல்லேலூயா. லெபனானில் கிட்டத்தட்ட ஒரு 15 அடுக்கு மாடி, 15 அடுக்கு மாடி, கிட்டத்தட்ட 100கணக்கான குடும்பங்கள் அதில் வாழுது. 100கணக்கான குடும்பங்கள் வாழுது. அதில் இந்த ஹெஸ்புல்லா என்ன பண்ணுறான், அதுக்கு கீழே 50 மீட்டருக்கு கீழே டனல் உருவாக்கி அதுக்குள்ளே அவங்க ரகசிய ஆலோசனை பண்ணுறதுக்கு உள்ள ஒரு அரண்மனை மாதிரி கட்டியிருக்கிறான். கவனிங்க, மேலே என்ன இருக்குது, 15 அடுக்கு மாடி, அதுக்கு கீழே 50 மீட்டருக்கு கீழே டனல்னா என்ன, சுரங்கப்பாதை. அதுக்குள்ளே ஒரு பெரிய மாளிகை உருவாக்கி அவங்களுடைய ஆலோசிக்கிறதுக்காக அந்த கூடுகை, அந்த தீவிரவாதிகள் கூடி என்ன பண்ணலாம், எப்படி அட்டாக் பண்ணலாம், அதை பேசுகிறதுக்கு மட்டும் அவர்கள் அதை பண்ணிட்டுருக்குறாங்க. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் அதை அடிக்க முடியாது. ஏன்னா அதை அடித்தா என்ன ஆகும், மேலே இருக்கிற பொது ஜனங்கள், 100கணக்கான குடும்பங்கள் மரித்து போவார்கள். இவ்வளோ ஞானம் பாருங்க அவனுக்கு. சாத்தானை வணங்குற அவனுக்கு அவ்வளோ ஞானம் இருக்குன்னா, என் தேவனை வணங்குற இஸ்ரவேலர்களுக்கு எவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மொசட்டா நல்லா கவனிக்கணும். அந்த தீவிரவாதத்தை கிட்டத்தட்ட 3 மாதம் ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. எத்தனை மாதம்? 3 மாதம் ஆராய்ஞ்சிட்டு துல்லியமாக கவனிக்கணும். அந்த மேலே இருக்கிற அந்த 15 அடுக்கு மாடிக்கு ஒரு தீங்கு இல்லாமல் உள்ளே இருக்கிற டனலை உடைச்சி காலி பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளே இருக்கிற டனல் அடித்து காலி பண்ணணும். அதுக்கு என்ன ஞானம் என் தேவன் அவளுக்கு விசேஷமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. நசரல்லா அப்படின்னு ஒரு தீவிரவாதிங்க, அவன் தாங்க பயங்கரமான தீவிரவாதி. அல்லேலூயா. இருக்கிற அமெரிக்க தூதரங்கத்தில் சூறையாடினவன், இஸ்ரேல் தூதரங்கத்தில் சூறையாடி பலவிதமான கொடூரங்களை செய்தவன் இந்த நசரல்லா. அல்லேலூயா. அவன் தான் அந்த ஹிஸ்புல்லா நாட்டுக்கு, அந்த தீவிரவாதத்துக்கு மிக மிக ரகசியமான பயங்கரமான தலைவன். அவன் தான் அன்றைக்கு எப்போ உள்ளே வருவான், 3 மாதம் வாட்ச் பண்ணிட்டு கரெக்டாக அன்றைக்கு 22 பேர் உள்ளே கூடுறான். மேலே 15 அடுக்கு மாடி இருக்கிறது. இவனோட ஞானத்தில் சரியான ஒரு பாம் தயார் பண்ணி, அல்லேலூயா, எந்த வழியில் அடித்தா உள்ளே இருக்கிற டனல் உடையணும், மேலே இருக்கிற வீடு சேதமாகக்கூடாது. அல்லேலூயா. சரியான பிளான் பண்ணி கரெக்டாக அடிச்ச ஒரே பாம்புங்க. நேராக அது 50 மீட்டரை துளைத்து கொண்டு உள்ளே இருக்கிற டனலை அதாவது சுக்குநூறா மாற்றி அந்த 22 பேரை உள்ள புதைந்து போனார்கள். இந்த நசரல்லா செத்த பிறகு கிட்டத்தட்ட உலகமே சந்தோஷப்பட்டு கொண்டாடினாங்களாம். அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய தீவிரவாதியா இருப்பான் யோசித்து பாருங்க. இயேசுவை ஆராதிக்க மனதில்லாதவர்கள் அத்தனை பேரும் தீவிரவாதிகள். இதுக்கு கை தட்டுவீங்கன்னு பார்த்தேன். ஒருவேளை நீங்களும் அந்த தீவிரவாதியா? எனக்கு டவுட் ஆயிடுச்சு, எனக்கு டவுட் ஆகி போச்சுது. வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்று அந்தகாரத்தில் இருக்கிற அத்தனை பேர் தீவிரவாதி தானே. தேவனை விரும்பாதவர்கள். உன் டனல் உடைச்சிருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் டனல் உடையும். அல்லேலூயா. ஆமாம், உள்ள புதைஞ்சிருவாங்க. அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுப்பாருனால் 15 அடுக்கு ஒரு துண்டு கூட உடையலைங்க. 50 அடி கீழே இருக்கிற டனலை உடைத்து அந்த நசல்லாவை கர்த்தர் க்ளோஸ் அந்த இஸ்ரவேலர்கள் அடித்து கொண்டாள். அவன் செத்ததுக்கு உலகமே கொண்டாடிச்சதுங்க. அப்படின்னா அவன் எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கணும், எவ்வளோ பெரிய ஆள் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. இஸ்ரேல் தேசத்தை காக்கிறவர் வெளிச்சத்திலே வாழ்கிற யாவரையும் என் தேவன் காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வெளிச்சத்திலே வாழ்கிற யாவருக்கும் தேவன் உடனுக்கு உடன் உனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டே இருப்பார். இந்த கடைசி காலத்தில் பழுது பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஏசப்பா வந்து கூப்பிட்றார். உடனே அதை போட்டுட்டு ஆண்டவருக்கு பின் பண்ணுறாங்க. நீங்கள் உடனே பின்பற்ற வேண்டும். தயவுகூர்ந்து இனி உங்களுக்கு அது இதெல்லாம் வேண்டாம்.
அந்த ஆசை இந்த ஆசை, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வேறு விதமாக டைம் பாஸ் பண்ணுறது. பைபிள் வாசிங்க. அல்லேலூயா. டிவியில் எவ்வளோ கர்த்தருடைய பிள்ளைங்க பேசுகிறாங்க, அது பாருங்கள், டைம் பாஸ் பண்ணுங்கள். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த மனுஷன் வந்தார் பாருங்க, நான் தூங்கும்போது கூட வசனங்கள் எனக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த தேவதாசர் பேசும்போது அந்த 2ஆம் தேதி நான் தூங்கி கொண்டிருந்தால் கூட வேத வசனங்கள் எனக்குள்ளே பாய்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. 84 வயசுங்க. அவர் 50 வயசு மாதிரி இருக்காரு. 84 வயதுங்க. அவர் எப்பயும் செத்து இருக்கணுங்க. அவர் உயிரோடு இருக்கிறதுக்கான அவருக்குள்ள இருக்கிற வசனம் தான். உனக்குள்ள வசனம் கிரியை செய்யுமானால் ஆண்டவர் உன்னை விசேஷமாக நடத்த என் தேவனால் முடியும். என் செல்வங்களை உங்களை மாற்றிக்கொள்ளணும். நீங்கள் நேற்று இருந்தது போல் இன்றைக்கு இருக்கக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் மாற்றப்பட்டு அல்லது தேவனோடு ஐக்கியப்பட்டு அவருக்கு பின் செல்ல வேண்டும். விட வேண்டியதை விட்டுடணும். தேவனுக்கு பிரியலாததை விட்டுணும். உன் மனசு சொல்லும், உன் மனசு சொல்லும்பா இது தப்பு அப்படின்னு மனசு சொல்லும், அது வேண்டாம். உன் மனசு சொல்லும்போது வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பப்ளிக் இடத்துல ஒரு பழம் வித்துட்டு இருக்கிறான். அந்த பழத்தில் காசு இல்லை, காசு கிடையாது வாங்கிறதுக்கு. ஸோ அவன் அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கிறான். ஏதாவது ஒரு பொருள் திருடணுன்னா முதல்ல திருட என்ன பண்ணுவான், நேரம் வந்து அப்படி ஜென்டில் அப்படி வச்சுக்கிட்ட போவான், அப்படி எடுத்துகிட்டு போயிடுவானா, திருடிடுவானா? யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு தானே திருடுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எடுக்கிறவன் அங்கே திரும்பி திரும்பி பார்த்து தான் எடுப்பான். அந்த சூழ்நிலை உனக்கு வரும்போது அது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது பார்க்கிறாங்களா? யாராவது பார்க்குறாங்களா? யாராவது பார்த்துட்டு போகிறாங்க? ஒன்று மறந்துட்டாங்க, இயேசு பார்த்துட்டே இருக்கிறார். Look up Jesus. அவர் பார்க்கும் தெய்வன், பார்க்கும் கண்களுடையவர். 7 கண்கள். அல்லேலூயா. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று பைபிள் சொல்கிறது. நீ ஆண்டவரை பார்க்கும்போது தான் என்னை ஆண்டவர் பார்க்கிறார் என்று நீ உணர்ந்தால் வெளிச்சத்திலே வாழ்கிறாய். நீ வெளிச்சத்தில் வாழ்கிற பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு தீங்கும் தேவன் வரவிட மாட்டார். ஆண்டவன் கூடவே இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஒரு அல்லே சொல்லமா? அப்போ இங்கே என்ன பண்ணக்கூடாது? எல்லாம் வாசிக்கலாமா? இந்த 23வது வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஒரு அல்லே சொல்லமா? ஆமாம். இந்த இடத்துலலாம் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஜனங்கள் இருக்கிற இடங்களில் கவனிக்கலாம். ஜனங்கள் வாழ்கிற இடங்களில் சுற்றி திரிந்தார். வீடுகள் இருக்கிற இடத்துல சுற்றி திரிந்தார். யார் அது? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வீடுகள் இருக்கிற இடத்துல தேவன் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அவர் உன்னுடைய வீதியில் வரும்போது உன் வீட்டையும் பார்ப்பார். அல்லேலூயா. உன் வீட்டையும் பார்ப்பார். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற நோய்களை கர்த்தர் சுகமாக்குவார். நோய் வந்தாலும் பயப்படாத, விசுவாசமாயிரு. தேவன் சகல நோய்களையும் சுகமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. அங்க சொல்லுது, உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. நீ நல்லா கவனிக்கலாம். இந்த உலகத்தில் நம்ம சாப்பிடுக்கிறது சுத்தமான தண்ணீர் இல்லை. அல்லேலூயா. கேன் வாட்டர் சாப்பிட்றோம், வாய்க்கு ருசியாக இருக்குது, ஆனால் அதில் சுத்தம் கிடையாது, கெமிக்கல்.
காய்கறியில் கெமிக்கல் போடுறான். அல்லேலூயா. ஆமாம், விதைகள், கோதுமை, அரிசி, மற்ற கேழ்வரகு எல்லாத்துலேயும் கெமிக்கலில் விளையுது. இப்போ நம்ம சாப்பிட்றது கெமிக்கல். கட்டாயம் சரீரத்தில் பிரச்சனை வரும், பிரச்சனை வரும். ஆனால் நாம் தேவனோடு இருந்துட்டா அது தொடாமல் நம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர். அவர் சொன்ன, உன் அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன், உன் நோயை உன்னை விட்டு விலக்குவேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னார். அல்லேலூயா. தேவன் பெரிய அதிசயத்தை ஆண்டவர் உனக்கு செய்ய கட்டளை. அதுதான் அங்கே செஞ்சார் ஆண்டவர். செஞ்சுட்டு கீழே வாசிக்கலாம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். இன்றைக்கும் அவருடைய பலன் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கு தேவன் சுகம் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தில் வாழ்கிற யாவரையும், வெளிச்சத்திற்கு வருகிற யாவருக்கும் ஒரு விடுதலை உண்டு. அந்தகாரத்தில் வேண்டாம், அந்தரங்கத்தில் ஆண்டவரோடு வாழ். யாரும் இல்லாத நேரத்தில் நீ தேவனை துதிக்கிறது தான் உன்னுடைய வேலை. அல்லேலூயா. யாருமே இல்லை, அதனால் ஒரு காட்சி பார்த்துடுறேன், அதெல்லாம் தப்பு. அது அந்தகாரமாக ஆகிடும். அந்தகார லோகாதிபதி உன் இதயத்தை மாற்றிடணும், உன் சிந்தையை மாற்றிடணும், கரைப்பட வச்சிடணும். பிறகு நம்ம இயேசுப்பண்டு போனாலும் அந்த வார்த்தை நம்ம ஜெபித்தாலும் கேட்காது. அல்லேலூயா. மீண்டும் அதுக்கு மனம் திரும்பணும், உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த நோய்கள் பேரெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதில் நீங்கள் 24வது வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. 23, 24 கர்த்தர் ஜனங்களை விட்டு அந்த நோய்களை விலக்கிறார். 25 சொல்லுகிறார், கலிலேயாவிலும் தெக்கபோலியாவிலும் எருசலேமிலும் யூதியாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். நல்ல கவனிக்கலாம், சீடர்கள் மட்டுமல்ல, திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் செல்றாங்க. சீடர்கள் மட்டுமல்ல, பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இவர்கள் மட்டுமல்ல, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அதில் நீங்க ஒரு விசேஷமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். மாதத்தில் 4 இல்லது 5 வாரம் வருகிறது. இது உனக்கு ஆசீர்வதிக்கப்படுகிற நாள். இதை நீ மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நீ அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறாய், நீ அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறாய். ஆகையினால அவருடைய கண்கள் உன் மேலே இருந்துகிட்டே இருக்கும். நீ தப்பிச்சு எங்கேயோ ஓடும்போது தான் கர்த்தர் விசனப்படுவார். ஐயோ என்னப்பா இது, இந்த ஆத்மா இப்படி ஓடுதே. இதில் நம்ம உணரணும். உணர்ந்து ட்ரை பண்ணுங்க, எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமா ட்ரை பண்ணுங்க. அல்லேலூயா, பிரைஸ். அப்போது தேவனுடைய பிரதான கிருபை உனக்கு ஆண்டவர் செய்வார், எல்லாம் கைகூடி வர செய்வார். அல்லேலூயா. அப்போ திரளான ஜனங்கள் வந்தாங்க. மீண்டும் அந்த 25 வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? திரளான ஜனங்கள் சென்றார்கள். அவங்கெல்லாம் யாரு? 15வது வசனத்தின்படி இருளில் நடக்கிற ஜனங்கள். அவங்களாம் யாரு? இருளில் நடக்கிற ஜனங்கள். இப்போ எங்க வந்துட்டாங்க? இயேசுவின் கிட்ட வந்துட்டாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அப்பா கிட்ட வந்துட்டாங்க, ஏசப்பாண்ட வந்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. இங்க ஒரு டீச் பண்றாரு பாருங்க ஆண்டவர், சூப்பரா இருக்கும். நீ ரொம்ப நாள் பேசியிருப்ப, ரொம்ப நாள் படிச்சிருப்ப. பெஸ்ட் டீச்சிங். அவரை போல் ஒரு டீச்சர் யாருமே கிடையாது. அவர் திரளான ஜனங்கள் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசுகள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஒரு அல்லே சொல்லாமா? ஆமாம், எல்லா ஜனங்களும் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்களாம் யாரு? இருளில் வாழ்ந்தவர்கள். எங்கே வந்துட்டாங்க? வெளிச்சத்துமாகி இயேசுப்பா கிட்ட வந்துட்டாங்க. அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா, அவர்கிட்ட வந்துட்டா ஒரு குறை ஆண்டவர் உனக்கு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. தெய்வத்துடைய மகத்துவம் உங்களை காத்து கொள்ளுமா?
இதை நீங்கள் உணர்ந்துடணும். அடிக்கடி அவர் விட்டுட்டு ஓடிடக்கூடாது. நீங்கள் உணர்ந்துருக்க ப்ளீஸ் தயவு கூர்ந்து. திடீர்னு ஏசப்பா வந்து நின்றுவார். நம்மளை அவருடைய சமூகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து நின்றுவார். அந்த நேரத்தில் கரையோடு ஏதாவது வச்சு பார்த்துட்டு இருந்தேன்னா ஆண்டவன் நிச்சயமாக அப்படிப்பட்டவர்களை அவர் கொண்டு செல்ல முடியாது. அதில் ஆசைப்படவே படாதீங்க. அது நம்மளை ஏமாற்றிடும். ரொம்ப நேரத்தை திருடிடுங்க. சுல்தானா அந்த பேச்சாளர் இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா கிட்டத்தட்ட 8 ஹவர் பார்ப்பாங்களாம், 7 ஹவர் கண்டினியூ பண்ணுவாங்களாம். பிறகு அவங்களே மனம் திரும்பி, உலகத்தார் அவங்களே மனம் திரும்பி அதை 2 ஹவர் மட்டும் பார்க்க, அதுக்கப்புறம் 1 ஹவர் மட்டும் பார்க்க. ஏனென்றால் அவருடைய காரியங்களுக்கு அது உலக காரியங்களை பார்த்து தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் மிக ஜாக்கிரதையாய் அந்த நேரத்தில் நம் இதயம் தீட்டுப்பட்டு இருக்குமானால் அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் தேவனுடைய பரிசுத்த ராஜ்யத்திற்குள் போகிறதற்கு அரிதான காரியம். தங்க வீதியில் நடக்க தான் ஆண்டவனை அழைத்தார். என் செல்வமே, என் செல்வங்களே, தங்க வீதியில தேவன் அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக ஆண்டவனை நிறுத்தி அழகு பார்க்க பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறான். அதுக்கு உங்க இதயத்தை கொடுக்கணும். எல்லா ஜனங்களும் 25வது வசனத்தில் அவர் கிட்ட வந்துட்ட உடனே இந்த ஜனங்களை பார்த்து அவர் மலை மேலே ஏறுகிறான். அல்லேலூயா. ஏறிட்டு ஆவியில் சொல்றப்ப, ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. முதல்ல பாயிண்ட் அழக வைக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவளுடையது. எவ்வளோ சூப்பராக அடிக்கிறார் பாருங்க. இந்த இருளில் இருக்கிற ஜனங்களை அவருக்கு முன்பாக கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அழகான டீச் பண்ணுறார். உன் ஆவி எளிமையாக இருந்தான், நான் உன்னை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வேன். அல்லேலூயா. எதையும் தாங்கும் இதயம், எதையும் விட்டு கொடுக்குற இதயம், எதையும் எதிர்த்து பேசுகிற இதயம் வேண்டாம். ஆவில எளிமை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், தயவு, இதெல்லாம் அந்த ஆவியில் எளிமை இல்லை, அதில் எல்லாமே அடங்கிடுச்சு. யாருமே நீங்கள் எதிர்க்கக்கூடாது. உங்கள் வீட்டில் யாருமே மன்னிங்க, யாவரோடும் சமாதானமாக இருங்க. கொஞ்சம் கூட ஆவியை அவுத்து விட்டுறாதீங்க. எவ்வளோ நேரம் தான்டா நான் பொறுப்பேன், எவ்வளோ நேரம் தான் நான் பொறுத்துட்ருப்பேன், அப்படி வேண்டாம். அல்லேலூயா. ஆவிலே எளிமை உள்ளவர்களாக இருங்க. என் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். அவர்கள் வெளிச்சத்தில் இருக்கிறாங்க. வெளிச்சத்திற்குள்ளவங்க பின்வாங்கவே முடியாது. அல்லேலூயா. எல்லாம் ஜனங்களுக்கு கிட்ட வந்துட்டாங்க. 25வது வசனத்தில் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஜனங்களை பார்த்து பூரிப்போடு ஒரு மலை மேலே ஏறி உட்காந்துட்டார். கிட்டத்தட்ட 5000 பேர் கூடினாங்களாம். அல்லேலூயா. இந்த 50 பேருக்கு 4 ஸ்பீக்கருங்க. 1 2 3 4 ஸ்பீக்கர் இந்த 50 பேருக்கு. அந்த 5000 பேருக்கு என்னங்க ஸ்பீக்கரே இல்லைங்க. ஒரு ரகசியம் சொல்லிட்டு அவங்களுக்கு கவனிங்க. அல்லேலூயா. 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணணுங்க, முடியாதுங்க, ரீச் ஆகாதுங்க அவங்க வார்த்தைகள். ஆனா என் இயேசு பிறந்தா நீ அமெரிக்கால இருந்தா கூட ரீச் ஆகுங்க. அவர் சர்வவல்ல தெய்வம், அவர் விசேஷமாய் பேசுகிறவர். அவர் கூட இருந்தாங்களே 12 சீஷருங்க, அவருக்கு இருந்த கிருபை அவங்களுக்கு இருந்தாங்க. பேதுரு சொல்றாரு, நீங்க எல்லாம் 50 பேரா உட்கார்றாங்க, அந்த கடைசியில் இருக்கிற பாருங்க 4099வது ஆளு அவன் காதல உழுதுங்க. பேதுரு பேசுகிறது, நீ இயேசுவோடு இருந்தா நீ எங்க பேசினாலும் அந்த மக்கள் இருள வாழ்களுக்கு காது கேட்கும். நீ அந்த ரங்கத்தில் அவரோடு இப்படி ஜெபம் பண்ணினால் உனக்கு விசேஷ வெளியரங்கமா ஆண்டவர் பலன் அளிப்பார். இயேசுவோடு இருக்கிறவங்களுக்கு அந்த பலன் இன்றைக்கும். அந்த 12 பேர் ஜனங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அப்படியே நடந்ததுங்க. அவங்களுடைய வார்த்தையும், ஏன்னா அவரோடு கூட இருக்கிறாங்க. சிம்பிளா ஒரு இது, பூவோடு நார் செய்தா இல்லை நாரோடு பூ சேர்தா? அந்த நாரும் என்ன பண்ணுதான் மணக்க ஆரம்பிக்கிறது. இயேசுவோடு இருந்துட்டா நீ நாரு ஆன மணப்ப, வாசனை வீசுவ. அல்லேலூயா.
வாசனை கந்தகமாக தேவன் உன்னை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறான். நீ லைஃப்ல நான் ஒரு நாறு, நான் ஒரு அனாதை, நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு பட்டமரம் அப்படிலாம் நீ எண்ணக்கூடாது. நீர் ஆராதிக்கிற சர்வ வல்ல தேவன் உன்னை மணக்க செய்ய அவரால் முடியும். தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறீங்களா? வாழ்க்கையில் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கலன்னா ரொம்ப கஷ்டம் வரும். தேவனோடு இருந்துட்டு அவர் எல்லாமே பார்த்துக்குவார். வெளிச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குறை வராதுங்க. இந்த வேத சத்தியத்தின் படி சொல்கிறேன், வெளிச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குறை வராது. அதின் காலத்தில் தேவன் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற சர்வ வல்லவர். அதின் காலத்தில் நேர்த்தியை செய்வான். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் வந்துட்டாங்க. ஆவியில் எளியும் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாலாவது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆண்டவர்கிட்ட வந்துடு, அவர் பாதத்தில் வந்துடு. துயரம் இருக்குது அவனுக்கு. யாரை குறித்து துயரம்? உன் பிள்ளை குறித்து துயரமா? தகப்பனை குறித்து துயரமா? உன் மகளை குறித்து உனக்கு துயரமா? ஐயோ, என் மகனை குறித்து துயரமா? எனக்கு மனது, என் மகனுக்கு கல்யாணம் ஆகலை, என் மகளுக்கு திருமணம் ஆகலை, என் பிள்ளைங்களுக்கு இது இல்லை, என் பேர பிள்ளைங்களுக்கு அது இல்லை. அல்லேலூயா. துயரமா? அல்ல உன்னை குறித்த துயரமா? எனக்கு இந்த பயங்கரமான சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேனே, துயரப்படுகிறியா? நீ பயப்படாத, ஆறுதலை என் தேவன் தருவார். அவருக்கு பேர் ஒன்று உண்டுங்க, ஆறுதலின் தேவன். எங்களை நொடிக்கு நொடி ஆறுதல் படுத்துறாருங்க அவர். நொடிக்கு நொடி. அல்லேலூயா. நொடிக்கு நொடி எங்களை ஆறுதல் படுத்துகிற சர்வ வல்லவர் உன்னையும் ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆனா நீ அவருக்கு முன்பாக இருக்கணும். நீ ஆறுதல் அடைய வேண்டுமானால் இயேசுக்கு முன்பாக இரு. அல்லேலூயா. அவரை ஏமாற்றக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அவரை ஏமாற்றக்கூடாது. அவர் ஆராதிக்கிற நேரத்தை நீ கொடுத்துடணும். அவருக்கு தேவனை ஆராதிக்கிற நேரத்தை நீ அவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பெரிய நன்மைகளை தேவன் உனக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர் விசேஷங்களை தேவன் உனக்கு செய்வார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இல்லை வேற யாராவது மூலமா உனக்கு துயரம் கொடுத்துட்டாங்களா? பயப்படாதீங்க, உனக்கு ஆறுதலை என் தேவன் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்புறம் குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம்னா என்னம்மா? ஆமென். அமைதியான குணம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த ஏரியா டாக்குங்களாம் இருக்காங்களே, இந்த ஏரியா டாக்கு அந்த ஏரியாவுக்கு போயிடுச்சுன்னா அது நம்ம தமிழில் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அது நல்லா இல்லை அது. அதனால் நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். இந்த ஏரியா டாக் அந்த ஏரியாவுக்கு போகும்போது அங்கே இருக்குங்க எப்படி வர வைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெல்கம் 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 அப்படின்னா சொல்லுங்க. சிஸ்டர் தம்ம நல்லா கவனிக்கிறாங்க, நீங்க யாரும் கவனிக்கல போல. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, அதுங்க முகத்தை காட்டும், பல்ல காட்டும், பயங்கரமா அசிருங்க. 2 பல்லு வரும், அது இறங்கும், அப்படியே ஒரு மாதிரி குரல் கொடுக்கும். நீ எப்படி என் உள்ளத்துல வரலாம், ஏரியாவுக்கு வரலாம் அப்படின்னு குரல் கொடுக்கும். பாருங்க, அவங்களாம் சாந்தமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆமாம், சாந்தனாலே அல்லேலூயா. ஆமாம், உங்ககிட்ட பேசும்போது அவங்க காயங்கள் ஆறணும். பெர்க்மன் பாடுறார், பாடினார் அந்த பாட்டு. என்ன பாடு, டக்குன்னு பாட தெரியுமா? என் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்றவேன். அப்போ வார்த்தையிலும் சாந்தம், செயலிலும் சாந்தம், பார்வையில் கூட சாந்தம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அப்போ அவங்களுடைய காயங்கள் ஆறும். வெளிச்சத்தில் இருக்கிற உன்னுடைய செயல், உன்னுடைய சாந்தம், இருளில் இருக்கிறவர்கள் அதை காணும்போது
அவங்களுடைய காயங்கள் ஆறப்பட்டு உன்னை பின்பற்றி இயேசுவினிடத்தில் வருவார்கள். உன்னை பின்பற்றி இயேசுவினிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. உன் கூட ஆத்துமா இருக்கணும், உன் பின்ன ஆத்துமா வரணும், பிசாசு வரக்கூடாது. அதுதான் டேஞ்சர். நீ வெளிச்சத்தில் இருக்கிறாய் என்றால் உன் பின்னே ஒரு ஆத்துமா வரும். அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்புறம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். நல்லா கவனிக்கலாம். எங்களுக்கு சொந்தக்காரில் ஒரு அண்ணன் இருக்கிறார். அவர் பேசவே மாட்டாருங்க, யாருக்கிட்டமே இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க. ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னும் பேச்சே வச்சுக்குமா, யாருக்கிட்ட சண்டையே போட மாட்டாருங்க. எங்களுக்கு எதிர் வீடு தான் அவர். அவர் ஏதாவது செஞ்சுட்டா நான் சண்டைக்கு போவேன், அவர் அமைதியாக நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அவர் என்னோட ரொம்ப பெரியவர். அவர் எப்படி 75 வயசை தாண்டி இருப்பார். என்னோட ஒரு 10 வயசு கூட இருக்கும். நல்லா கவனிக்கணும். இன்னும் உயிரோடு இருக்கிறார். பல பலவீனங்கள், அவங்க வீட்டு குடும்பமே காலி, எல்லாமே ஃபினிஷ்டு, எல்லாமே செதுப்பிட்டாங்க. அவரும் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் தேவனை அறியல, ஆனால் கிறிஸ்தவர் தான். அல்லேலூயா. இயேசுவை அறியல, ஆனால் பூமியை சுதந்திரிக்கிறார். சாந்தம் இருந்துட்டாலே நீங்கள் நீடித்த நாட்களாய் தெய்வம் நம்மை வாழ வைக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கீழே வாசிக்கலாம், முடிச்சிடலாம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமாம். நீதி நல்லா கவனிங்க. நீதியின் மேல பசி தாகம் எப்படி இருக்கணுமா? நீதி செய்கிறதுல பசி தாகம், பசியும் தாகம் இருக்கிறவன் எப்படி வாரி 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 வயிறு நிரம்புற வரைக்கும் ஸ்பீடாக சாப்பிடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி நீதியின் மேல பசியும் தாகமா இருக்கணுமா? வெறிதனமா எப்பொழுது செய்வோம், எப்பொழுது நீதியை செய்வோம், வெறிதனமாய் எப்பொழுது எனக்கு ஆகாரம் கிடைக்கும். சரி, நீங்க எப்பொழுதாவது ரொம்ப பசியா இருந்து ஆகாரம் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? அது எல்லாருக்கும் ஒரு நாள் வந்திருக்கும். அல்லேலூயா. வந்திருக்காமல் போகாது, எல்லாருக்கும் வந்திருக்கும். அப்போ அந்த சாப்பாடு கிடைச்ச உடனே எப்படி ஆவலோடு சாப்பிட்றோமோ அந்த ஆவல் நீதி செய்கிறதுக்கு இருக்கணுமா? பசி தாகம் உள்ளவன் மேல் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவாங்க. எப்படி சாப்பிட்டு திருப்தி அடைகிறோமோ, இந்த திருப்தி ஒரு நாளுக்கு உடைய திருப்தி அல்ல, வாழ்நாள் முழுவதும். பசித்தாகம் உள்ளவன் வாழ்நாள் முழுவதும் திருப்தி அடைவான். உன் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும்பா. ஆனால் உன்னை விட்டு விலகவே மாட்டான் தேவன். உன் குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள் கூட தேவன் இருப்பார். நல்லா கவனிக்கணும். உனக்காக நீ வாழக்கூடாது, உன் சந்ததிக்காக நீ தேவன்கிட்ட போய் தான் ஆகணும். உன் பேர பிள்ளைக்கு தேவன்கிட்ட போய் தான் ஆகணும். உன் கொள்ளு பேரனுக்காவது நீ தேவனுடைய போகி ஆகணும். அல்லேலூயா. ஆமாம், உன்னோடு முடிஞ்சு போகிறது அல்ல, உன்னோடு முடிகிறது அல்ல. அல்லேலூயா. உனக்கு ஒரு சந்ததியை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீ பசித்தாகம் இருந்தா, நீதியின் மேல பசித்தாகம் இருந்தா, உன் சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ். கீழே வாசிக்கலாம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். ஒரு அல்லே சொல்லாமா? உங்களுக்கு மெய்யா, அதாவது மெய் எதிரி யாரா இருந்தாலும் நம்ம வெளிச்சத்துல வாழ்கிறோம், மேலே நம்ம இரக்கம் சொல்லணும், இரக்கமாக இருக்கணும். எப்படி இரக்கமாக இருக்கணும்னா, அது உண்மையாக ஆண்டவரோடு கூட வாழ்கிறவர்களும் அதை நினைப்பாங்க. இன்றைக்கு இயேசப்பா வந்தால் நான் ஆண்டவரோடு போயிடுவேன், இவன் கைவிடப்படுவானே, அவன் மேலே இரக்கமுற்று அவனுக்காக ஜெபம் பண்ணணும். இது வெளிச்சத்தில் இருக்கிறவங்க செய்யுது. யாவர் மேலும் இரக்கத்தை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. இரக்கமாய் இருக்க வேண்டும், இரக்கமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அவர் மேல், மற்றவர்கள் மேல் இரக்கம். அநாத பிள்ளைகள் மேல் ஒரு இரக்கம், விதைகள், பரிசுத்த விதைகள் மேல் ஒரு இரக்கம், அதாவது சிறுமையும் எளிமையுமானவர்கள் மேல் ஒரு இரக்கம். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஒரு நாள் நான் போயிட்டுருக்கிறேன்,
சேத்துப்பட்டு அந்த சிக்னலில் நிற்கிறேன். அப்போ ஒரு பெரியவர் வந்தார். அப்போ என்கிட்ட 100 ரூபாய் தான், 2 50 ரூபாய் இருக்குது, வேற இல்லை என்கிட்ட. அவருக்கு பெரியவர் வந்துருவா இருக்குதுன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. பாக்கெட்டில் தேடினேன், காசு கிடைக்கல. அல்லையில நான் எப்பவுமே 10 20 என்னுடைய லெஃப்ட் பாக்கெட்டில் வச்சுட்ருப்பேன். கையை விட்டும் ஒன்றும் இல்லை. மேலே 2 50 ரூபாய் இருக்குது. பெரியவராக இருக்கிறார். சாப்பிட்லப்பா அப்படின்னார். சரி, ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டேன். அடுத்த சிக்னலுக்கு போகிறேன். இன்னொரு அவரும் பெரியவர் தான், அவரும் பெரியவர் தான். அல்லேலூயா. அவரு அதாவது அழுக்கு வஸ்திரத்தை தரித்து அவரும் வந்து கேட்குறாரு. உடனே என்ன பண்ணிட்டேன், எனக்கு மெல்றதா, அதாவது முழுங்குறதா மெல்றதா அப்படின்னு புரியாது இருக்கிற மாதிரி, வேற பணமும் என்கிட்ட இல்லை. அல்லேலூயா. உடனே அந்த 50 சரி இவங்களை விட நமக்கு அப்படின்னு உடனே எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அப்படி நீட்டும் போது ஒரு வார்த்தை சொன்னேன், சில்லறை இருக்குதான்னு. அவன் அப்படியே பிடிங்கன்னு கபுக்குன்னு ஓடிட்டான். சில்லறை இருக்குதாடான்னு 50 ரூபாய் காட்டினான். அழகாக இழுத்தான் பாருங்க. அப்படி திரும்பி போய்கினே இருந்துட்டான். அன்றைக்கு ஆண்டவர் அவர்களை போஷிக்கிறதுக்கு அந்த இரக்கத்தை எனக்கு கொடுத்தார். இரக்கமுள்ளவர்கள் பசித்தாகமுள்ள, இரக்கமுள்ளவர்கள் சொல்லுங்க, அதை வாசிங்க. பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர் மேலும் இருக்கிறேன். நமக்கு இல்லைனாலும் கொடுங்கம்மா ப்ளீஸ். அதுக்காக ஆயிரக்கணக்கெலாம் வேணாம், முடிஞ்சது அல்லையில உன்னால் முடிந்தது இரக்கத்தோடு கொடுங்க. வசனத்தை நிறைவேற்றுங்க. வசனத்தை நிறைவேற்றி செய்யும்போது அது நமக்கு ரிட்டன் அவருடைய கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. தேவன் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கீழே வாசிக்கலாம். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இது ரொம்ப ரொம்ப சுத்தங்க, இது விசேஷமானவங்க. அதை முதல்ல சொல்லிட்டேன். இதை இருதயத்தில் கரைப்படாமல் இருக்கணும். அதை பார்த்து இதை பார்த்து இதை தொட்டு அதை தொட்டு கரை வந்துருச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போகவே முடியாது. அல்லேலூயா. தேவனை தரிசிப்பார்கள். நம்ம எங்கே தரிசிப்போம் இயேசுப்பாவை? அவருடைய ராஜ்யத்தில். தூதனை போல் பறந்து வர ஆசை, தூய சேனையோடு சேர்ந்து துதிக்க ஆசை. அல்லேலூயா. ராஜ்யத்தில் உம்மை பார்க்க ஆசை. அல்லேலூயா. அப்புறம் சொல்லுங்களேன், ஆசை, புதிய ஆசை. ஒரு அல்லே சொல்லாமா? அப்படின்னா இந்த வசனம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த கிருபையை தயவு கூர்ந்து நீங்கள் பெற்றுடணும், மிஸ் பண்ணவே கூடாது. இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த வசனங்கள், மலை ஜபத்தில் தேவன் ஜனங்கள் கிட்ட வந்தவுடனே ஆண்டவர் பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு விசேஷமான வார்த்தைகள். அல்லேலூயா. அப்போ நம்ம அவங்க மேலே இரக்கமுள்ள, அதாவது இருதயத்தில் சுத்தம் இருக்கும்போது தேவனை நிச்சயமாய் அவருடைய ராஜ்யத்திற்கு போய் அவரை நம்ம பார்க்க போகிறோம். அது மேலே ஆசைப்படணும். நம்ம அது மேலே என்ன பண்ணணும்? ஆசைப்படணும். ஆசைப்பட்டதான் அது கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு கஷ்டம். நம்ம புரோஜனம் இருக்கு. நீங்கள் இவ்வளோ காரியங்கள் உங்கள் லைஃப்பை கொடுத்து ஆண்டவரை தேடி புரோஜனம் இல்லாத போயிடும். இருதயத்தை தேவன் கரைப்படாமல் காத்துக்கொள்ளணும். தயவுக்கூர்ந்து ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ண, ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்புறம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நுரைக்கிறவர்கள் பாக்கியவான்கள், சண்டை போடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவள் மேல் கோல் சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படியே சொல்லுது. என்ன சொல்லுது? ஆமாம், 2 பேர் சண்டை போட்டுருந்தா, நீங்கள் 2 பேரும் சகோதரிகள், ஏன் சண்டை போடுறீங்க? சமாதானம் பண்ணணும். அல்லேலூயா. உன்னுடைய சமாதான வார்த்தை அங்கே இருக்கணும். நீ பாக்கியமாக மாறணும்னா சமாதானம் பண்ணணும். அல்லேலூயா. யாருமே உன் மனசுக்குள்ள வெறுக்கவே கூடாது. தப்பு. இது ஆண்டவரே அவருடைய வாயில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். நம்ம எல்லாம் அவருடைய பாதத்தில் வந்துட்டோம். ஆனால் வெளிச்சத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அந்தகார லோகாதிபதி உன்னை ஏமாத்திடக்கூடாது. நீ யாரையும் கடிந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். நீங்கள் யாராவது சமாதானம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. ஆமாம், சந்தோஷப்படுங்க.
யாராவது சமாதானம் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷப்படும். அது ஒரு நல்ல வழியில், தீயவர்களுக்கு அல்ல. அல்லேலூயா. தீயவர்களுக்கு அல்ல, நல்லவர்களுக்கு. குடும்பம் பிரிஞ்சிருக்கோம், அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. பாக்கியம் பாக்கியம். 2 நண்பர்கள் பிரிஞ்சிருப்பாங்க, ஏன் நீங்கள் எப்பவுமே நல்லா இருப்பீங்களே, ஏன் பிரிஞ்சிங்க? அவங்கள சேர்த்து வச்சிடணும். அல்லேலூயா. சகோதரிகளுக்கு சகோதரர், சகோதரர்களுக்கு சகோதரர். அல்லேலூயா. சமாதானம் பண்ணணும். சபையில் சமாதானம். சபையில் ஏதாவது ஒன்று உதச்சிக்கின்னு போவோம். பாஸ்டர் என்ன அப்படி கேட்டார், பாஸ்டர் என்ன எல்லா இதுக்கும் நின்று என்ன கேட்டுட்டாரே அப்படின்னு சொல்லும். நீங்கள் பின்னாடியே போய் சமாதானம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு அல்லையே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர் எல்லாருக்கும் எல்லாரும் இருக்கும்போது கேட்டாரே அப்படின்னு சொல்கிறது அந்தகார லோகாதிபதி. அந்த புத்தி அவங்களுக்கு கொடுத்துட்டான். அதே நேரத்தில் அவங்க அல்லேலூயா, என் பாஸ்டர் என்னை கொட்டினாலும் அதை நான் சொல்லுங்க ப்ளீஸ், நான் இல்லை, பைபிள் சே, ஜீசஸ் சே. அல்லேலூயா. என்னை கொட்டினாலும் அது என் ஒரு அல்லே சொல்லாமா? அது ஆண்டவரோடு இருக்கிறவர்கள் சொல்லுகிறது. நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நானே உங்களை எழுப்பி நின்று தலையிலேயே கொட்டினா கூட ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு உட்காந்துக்குங்க. 1000 கிருபை உனக்கு வந்துடும். 1000 ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 1000 கிருபை தேவன் கொடுப்பார். சிஷ்யர்களை பார்த்து சொன்ன, உன்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கும் தேவன் நிறைவேற்றுகிறார். ஒரு ஊழியக்காரனை நீ ஏற்றுக்கொள்ளும் போது என் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். நீ ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க தான் இந்த வழியில் வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, கீழே வாசிக்கலாம், டைம் ஆகுது. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதியின் நிமித்தம் துன்பம். அல்லேலூயா. நல்ல கண்ணுங்க. யாருக்காவது நீதி பேசிட்டீங்க, நீதி செஞ்சிட்டீங்க, அதுக்கு மாறாக துன்பம் வருது, அதில் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்தது நீதி, நீங்கள் பேசினது நீதி. அல்லேலூயா. ஆகினால உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சரி, முடிக்கலாம். முடிக்கலாம். கீழே வாசிங்க. நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நாங்க எந்த மூலைக்கு ஒரு அல்லலே சொல்லாமா? நல்ல கவனிக்கலாம். இப்போ ஆண்டவர் அழகாக முடிக்கிறார் பாருங்க. எங்கிறது வராரு? 13வது வசனத்தில் 4:13 அழகாக மேலே போயிட்டு 22, 23, 24 அந்த ஜனங்களை அழகாக வெளிச்சத்தில் கொண்டு வந்து எல்லாருமே அவரை பின்பற்றுகிற வேலையில் அவர் நல்ல ஒரு மலை மேலே ஏறிட்டு அழகான ஒரு உபதேசத்தை சொன்னார். நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி நான் இருக்கிறேன்னா அப்படின்றது கர்த்தர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தைகளின் படி நான் வாழணும், அல்லேலூயா என்று நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பேசுங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவரை நோக்கி பாருங்க. தேவன் பெரிய அதிசயங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நேற்று இரவு நான் ஜெபத்திற்கு போகும்போது இந்த வார்த்தையை ஆண்டவர் என் ஜனங்களுக்கு இன்றைக்கு சொல்லும் என்று தேவன் எனக்கு கொடுத்த கட்டளையை இன்றைக்கு நான் நிறைவேற்றி இருக்கிறேன். இதை நீங்களும் நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் உங்கள் எதிர்கால சந்ததியோடும் என் தேவன் என்றும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.